மதியம் வணக்கம் உறவுகளே, வாங்க சாப்பிடலாம். நம்ம வீட்டு சாப்பாடு இதை பாருங்கள். என்ன கடாயெல்லாம் காட்டுறாளேன்னு நினைக்காதீங்க. இது நேர்த்தி வச்ச மீன் குழம்பு, இன்றைக்கி வச்ச சாப்பாடு ரெண்டாத்தையும் நம்ம சாப்பிடக்குள்ள சூடு பண்ணி சாப்பிட்டோன்னா சுட சுட சூப்பராக இருக்கும். எல்லாம் காலையில் செஞ்சதுதாம்மா. இதை பாருங்கள், மீன் குழம்பு சாப்பாடு, மிக்சரு, என்னதான் இருந்தாலும் நொறுக்கு தண்ணி கொஞ்சம் இருந்தால் நல்லா சல்லு சாப்பாடு இறங்கும். பாவக்காய் வறுவல், முட்டைக்கோஸ், பீன்ஸ் போட்டு ஒரு பொரியல் போதுமா. அப்புறம் ரசம், மீன் குழம்பு மட்டும் நேற்று வச்சது, பாக்கி எல்லாம் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். யாரெல்லாம் சாப்பிட வாரீங்க? என்ன சாப்பிட்றதெல்லாம் காட்டுறாளேன்னு நினைக்காதீங்க. நம்ம என்ன சாப்பிட போகிறோம், அதை நம்மளும் நீங்களும் எல்லாம் சாப்பிட்ற நம்ம தான். அதனால் உங்கள் கூட காட்டிட்டு சாப்பிட்டோன்னா நான் இன்னும் 2 வாரம் கூட சாப்பிடுவேன். இப்போ தான் போட்டு கடாயில் போட்டு எல்லாத்தையும் கிண்டுன சாப்பாடெல்லாம். மீன் குழம்பு மொதல் நாள் வச்சதோட மறுநாள் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க, இருந்தாலும் சொல்கிறேன். மொதல் நாள் வைக்கிறது கூட சுடுசாது ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த மீன் குழம்பு மறுநாள் வச்சு நம்ம சூடு பண்ணி சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி நேற்று வச்ச மீன் குழம்பு தான். இன்றைக்கி ரசம், பாவக்காய் வறுவல், முட்டைக்கோஸ் பொரியல், மிக்சர், இன்னும் ஒன்று என்னமோ செஞ்சாங்கள்ல காலையில் பாப்பா செஞ்சாங்க. அப்பளம் பொரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு மட்டும் அப்பளம். இதுதான் இன்றைக்கி சாப்பாடு, இன்றைக்கி மத்தியான சாப்பாடு. அப்புறம் இதெல்லாம் ஜீரணம் ஆகுறதுக்கு கொஞ்சம் ஜீரக தண்ணி. இப்போ என் உடம்பு ஸ்லிம்மாக இருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ வெயிட்டு ஒரு 4 கிலோ கம்மியாக இருக்கேன். அந்த 4 கிலோ கம்மியாகிறதுக்கு சீக்ரெட் அப்புறமா சொல்கிறேன். என்ன நிறைய சாப்பிட்றா, எப்படி வெயிட்டு கம்மியாகிறேன்னு பாருங்க. வயிற்றுக்கு வஞ்சகமே இல்லைங்க. வயிற்றுக்கு என்ன நம்மளுக்கு கிடைக்குதோ நல்லா திருப்தியாக சாப்பிட்ருவேன். இது நல்லா சாப்பிட்டு வெயிட்டு கம்மியானதை சீக்கிரட்டை நான் வீடியோவில் சொல்கிறேன். பிடிச்சிருக்கா? நம்ம சாப்பாடு பிடிச்சிருக்குதா? நான் ஒரு 10 நாளில் 3 கிலோ கம்மியாகிருக்கேங்க. பார்த்தாலே தெரியும். கழுத்தெல்லாம் நல்லா நீண்டு இருக்கா. முன்னாடி நல்லா பொதுன்னு இருந்தேனா, இப்போ நல்லா கழுத்தெல்லாம் நீண்டு இருக்கா. இல்லை ஒன்றும் ரொம்பலாம் ஹெவியெல்லாம் கிடையாது. நான் செய்த சின்ன ஒரு டிப்ஸை மட்டும் சொல்கிறேன், அப்புறமா வீடியோவெல்லாம் சொல்கிறேன். வாங்க சாப்பிட்லாம். இதுதான் நம்ம வீட்டு இன்றைக்கி மத்தியான சாப்பாடு. எங்கள் குட்டி சுட்டு தேவதை தூங்குறாங்க, இல்லாட்டி நம்ம நாளைக்கு தட்டை பிடிங்கிருப்பாங்க. நான் சாப்பிட போகிறேன். எல்லோரும் வாங்க வாங்க வாங்க. என்ன அந்த அம்மா எப்போ பார்த்தாலும் ஜாலியாக இருக்குதுன்னே நினச்சிட்டு இருக்காதிங்க. ஜாலியாக நம்மளே மாற்றிப்போம், புரியுதுங்களா? 1000 கவலைகள் 1000 கஷ்டமாக இருந்தாலும் முகத்தில் ஒரு சிரிப்பு இருந்துச்சுன்னா நான் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க. நம்ம சோகம் நம்மளோட தான், புரியுதுங்களா? எல்லாருக்கும் எல்லாம் இருக்குது. வாங்க, எனக்கு இப்போ சாப்பாடு ஆறிக்கிட்டு இருக்குது, அதனால் நான் சாப்பிட போகிறேன்.